இன்னைக்கு மூத்த சங்கி சீமானுக்கும் பீத்த சங்கி அண்ணாமலைக்கும் இந்த இந்தி சம்பந்தமா செம்ம சண்டை. அந்த பக்கம் அண்ணாமலையார அது எப்படி சீமான் இந்தியை எதிர்க்க போச்சு, அவர் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சிலபஸில் தானா, அதில் இந்தி இல்லையா என்ன அப்படின்னு பீத்தது பிரித்து மேய அதுக்கு பதிலடியாக மூத்தது முறுக்குன்னு முறுக்கி இருந்தது. இந்த பாருங்க தம்பி அண்ணாமலை, இப்படி கசன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெறி ஆயிடுவோம் பார்த்துக்குங்க. என் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்கன்றதெல்லாம் அப்புறம், உங்கள் பசங்க முதல்ல எங்கே படிக்கிறாங்க தம்பி? என்ன தம்பி கசன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வெறி ஆயிடுவோம் தம்பி. என் பசங்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தானே. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இருக்குதா? இருக்கிற ஸ்கூலை பூரா தான் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டீங்களே, அழிச்சு ஒழிச்சு. அப்புறம் எங்கிருந்து தமிழ் படிக்கிறது? நான் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறத எல்லாரும் தமிழ்ல படிக்கணுங்கிறதுக்காக தான் அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாத்தோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அரசியல் அதிகாரத்தை அடையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பாத்துங்க. நான் வேற மாதிரி அவதாரம் எடுத்துருவோம் பாத்துங்கன்னு இந்த பக்கம் மூத்ததே முக்குன்னு முக்கிட்டு கிடந்தது. அப்புறமா அண்ணாமலை இன்னும் சில பல கருத்துக்களை அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தாரு. திமுக காரங்க, அதிமுக காரங்க அத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க, அது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை அவங்களே வெளியிடுவாங்களா? விஜய் கூட சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு பேப்பரை காட்டி ஏதோ பெணாத்திக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா பணக்காரங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு எல்லையே கிடையாது. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு வானம் தான் எல்லை. பணக்காரங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க, எங்க வேணும்னாலும் படிக்க வைப்பாங்க. அவங்க சிபிஎஸ்இ சிலபஸை தேடுவாங்க, இன்டர்நேஷனல் சிலபஸை தேடுவாங்க. அவங்களோட புள்ள குட்டிகளை யோகா கிளாஸ் அனுப்புவாங்க, பரதநாட்டிய கிளாஸ் அனுப்புவாங்க, வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புவாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புவாங்க, செஸ் கற்றுக் கொடுப்பாங்க, சைனீஸ் படிக்க வைப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு எல்லையே கிடையாதுன்றான். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட பணமும் இன்னொரு பக்கம் இருக்கும்போது அதை வச்சு காசு பண்ற இன்னொரு குரூப்புங்கிறது இந்த பக்கம் இருக்கத்தான் செய்யும். இது ரெண்டும் மேட்ச் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கும். ஸோ சிபிஎஸ்இ தேடுற ஒரு குரூப் அந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துற ஒரு குரூப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுல அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நொன்ன மேட்ருக்கு வருவான். நொன்ன தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, அதாவது இந்த பக்கம் தமிழ்னு பேசிக்கிட்டு அந்த பக்கம் தன் மகன்களை எல்லாம் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு இல்லையா, அந்த குற்றச்சாட்டுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னோட அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தமிழ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்னு நொன்ன பச்சை பொய்ய பேசுறாரு. இது நொன்னனுடைய முதல் தடவை பொய் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நொன்ன இந்த பித்தலாட்டத்தை ஏகப்பட்ட தடவை பேசியிருக்கிறாரு. நாமளும் அதுக்குண்டான பதிலடியை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தடிக்கு விழுந்தா தமிழ் படிக்கிறதுக்கு ஸ்கூல்கள் இருக்குது. தமிழும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்திலையும் படிக்கலாம். எனக்கு வசதி இல்லை, பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க எனக்கு வசதி கிடையாது. அதே நேரம் என் பையனோ பொண்ணோ இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும்னா அதுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வழி இருக்குது. மற்றபடி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், பயிற்று மொழியாக தமிழ் தான் இருக்கும், மற்ற பாடங்கள்லாம் தமிழில் தான் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஸ்கூல்கள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதையெல்லாம் ஆதாரத்தோடு நம்ம எத்தனையோ தடவை பேசியாச்சு. ஆனால் நொன்னன் திரும்ப அந்த பீத்த பொய்யை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா நொன்ன இதுல சொல்ற இந்த பொய் மேட்டர் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதே ஒரு கேவலம், கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது கெட்டு ஒளிஞ்சு போச்சு, நாசமா போச்சு அப்படின்னு நொன்னம் பேசுறதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சம். ஒரு மாதிரி மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா நம்ம ஆளுகளோட பொது புத்தியில ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. வேற வழியே இல்லாதவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புறாங்க. பல பேர் தங்களோட சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்க வாழ்க்கையவே அழிச்சு தங்க புள்ள குட்டிகளை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்னாவே அது கெட்டது, நம்ம பையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனாலே கெட்டு அழிஞ்சு போயிடுவான்னு நமக்கு திரும்ப சொல்லப்பட்டதன் மூலமாகவும் திரும்ப அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணப்பட்டதன் மூலமாகவும் நம்ம ஆளுக புத்தியில ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒண்ணு. அதுக்கு தான் நொன்ன மேற்கொண்டு பெட்ரோலை கொஞ்சம் ஊத்தி விடுறாரு, இன்னும் பத்திக்கிட்டு எரியிட்டும்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனாலே ஒருத்தன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருங்கிறதுக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் யாரும் காட்டினதே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது பிரைவேட் ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பு கம்மியா இருக்கிற இடமா, உண்மைதான். அப்படித்தான் கொஞ்சம் எஜுகேஷன் குவாலிட்டிங்கிறதே கம்மியா இருக்கிற இடமா, ஆமா அதுவும் உண்மைதான். பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த சில விஷயங்களுக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான்னாவே அவன் நாசமாக போயிடுவாங்கிறதுக்கெல்லாம் எந்த
ஆதாரமும் கிடையாது. அப்படி பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். 2000க்கு முன்னாடி வரைக்கும் இங்க பெரும்பாலும் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, இன்னும் சீனா, ஜப்பான் உலக அளவுல பெரிய பெரிய கம்பெனிகள்ல நல்ல சம்பளத்துல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்கள 90% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். இஸ்ரோல இருக்கிற தமிழ் சயின்டிஸ்டுகள்ல பெரும்பாலான ஆட்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ்ல படிச்சவங்க தான். இதையெல்லாம் எத்தனையோ தடவை நாம திரும்ப திரும்ப எடுத்து சொல்லியும் நொன்ன மாதிரி ஆட்கள் திரும்ப திரும்ப இப்படி ஒரு வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், இப்படி பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். நீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா உங்க புள்ள குட்டிகளை எங்க வேணும்னாலும் படிக்க வைங்க, என்ன சிலபஸ் வேணும்னாலும் தேடி போங்க, என்ன தகுதியை வேணும்னாலும் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அது பிரச்சனையே கிடையாது. அது உங்க உரிமை, உங்க விருப்பம். அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற பெற்றோர்கள் மத்தியில் குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணி அவங்கள ஒரு மாதிரி ஃபீலிங்குள்ள தள்ளாதீங்க. அது அயோக்கியத்தனம். ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். அதாவது உலக அளவில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள்ல 11% இந்தியர்கள் தான் சிஇஓவா இருக்கிறாங்களாம். அதாவது ஒட்டு மொத்தமா உலகத்துல ஒரு 100 கார்பரேட் கம்பெனி இருக்குதுன்னா அதுல 11 கம்பெனியோட சிஇஓக்கள் இந்தியர்கள். அந்த 11%ல 30% சிஇஓக்கள் தமிழர்கள். அதாவது உலகத்துல சிஇஓவா இருக்கிற இந்தியர்கள்ல 3ல ஒரு ஆளு தமிழன். அவ்வளவுதான். அவங்கள பெரும்பாலான ஆட்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா 2000க்கு முன்னாடி வரைக்கும் இங்க பெரிய அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்லாம் ஒன்றும் கிடையாது. 90% ஆட்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவங்க அங்க படிச்சு தான் அந்த பொசிஷன்ல போய் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனாலேயே எல்லாம் கெட்டு போயிருங்கிறதெல்லாம் அப்பத்தான். அது ஒரு மாய. அதுக்கு யாரும் பலி ஆயிராதீங்க. இன்னைக்கும் லட்சக்கணக்கான ஏழை எளிய தமிழர்களின் கல்வி கனவை நிறைவேற்றுறது, அவங்களையெல்லாம் படிக்க வச்சு அழகு பார்க்கறது அரசு பள்ளிகள் தான். அது எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஊர் நியூஸ் சேனல் ஏதோ ஒண்ணுல ஒசூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூலை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் சத்தியமா எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. ஒசூர்ல இருக்கிற அந்த ஸ்கூல்ல பாதிக்கு மேல வட இந்திய தொழிலாளர்களோட குழந்தைகள் தான் படிக்குது. அதுல சில பிஞ்சுகள்லாம் பேசுது, நாங்கெல்லாம் பீகாருக்காரங்க, பீகார்ல நான் 2வது வரைக்கும் தான் படித்தேன், அப்புறம் வெளியூருக்கு வேலைக்கு போறதுனால எங்க அப்பா எங்களை எல்லாம் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாரு, பல இடங்கள்ல சுத்தினோம், எங்கேயும் எங்களை ஸ்கூலே சேர்க்கல, கடைசியா இங்க வந்தோம், இங்க தான் இந்த ஸ்கூல்ல எங்க அப்பா எங்களை சேர்த்து விட்டாரு, எங்க அப்பா கூலி வேலைக்கு போறாரு, எங்க அம்மாவும் கூடயே போவோம், இங்க எங்களுக்கு எல்லாமே சொல்லி தர்றாங்க, பீகார்ல இருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இங்க ஏபிசிடி சொல்லி தராங்க, இங்கிலீஷ் சொல்லி தராங்க, தமிழ் சொல்லி தராங்க, இன்னும் என்னென்னவோ சொல்லி தராங்க, டீச்சர்கள்லாம் அவ்வளவு அன்பா எங்ககிட்ட பழகுறாங்க, அவ்வளவு அழகா பாடம் சொல்லி தராங்க, கூடவே 2 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, புக்கு, சட்ட துணிமணி எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எல்லா வகையிலும் இந்த ஊர் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, இந்த ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அந்த பிஞ்சுகள்லாம் பேசி முடிக்கும் போது சத்தியமா திரும்பவும் சொல்றேன், கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. நீங்க அரசு பள்ளி மேல 1000 விமர்சனம் வைங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்க அரசாங்கத்தால தான் முடியும், வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அந்த பிஞ்சுகளோட தாய் தகப்பன்ல பெரும்பாலான ஆட்களுக்கு கல்வி அறிவுங்கிறதே கிடையாது. தங்க பிள்ளைங்க எழுதுறதையும் படிக்கிறதையும் பார்த்து அவங்க வடிக்கிற ஆனந்த கண்ணீர்கள்லாம் என்னத்தை சொல்றது, நாமளும் கூடயே சேர்ந்து அழுவ வேண்டியதுதான். அதனால அரசாங்கம் பள்ளிகள் இல்லைன்னா இந்தியாவில் இன்னும் கல்விங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு எட்டாத விஷயமா தான் இருக்கும். தயவு செஞ்சு யாரும் அரசாங்க பள்ளிகள் மேல ஒரு அபத்தத்தை சுமத்தி அது சம்பந்தமான குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணவெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அதனால தான் இந்த அண்ணாமலை வகையாட்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, ஏங்க ஜீக்கலா, நீங்க உண்மையிலேயே இந்துக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னெல்லாம் சொல்கிறீங்க, ஏழப்பட்ட இந்தியர்களை காப்பாற்றுறது தான் எங்களோட வேலைன்னெலாம் சொல்கிறீங்க தானே, அதில் ஒரு 10% உண்மை இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்த்து உங்களால் ஏதாவது முடிஞ்சதை செய்யுங்க, கொஞ்சமாவது அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எல்லா பொறுப்பையும் மாநில அரசின் தலையில் கட்டி விட்டுட்டு நீங்கள் வெறுமனே சட்டம் போடுறது, ஆர்டர் போடுறது, இதுதான் நாளையிலிருந்து சிலபஸ்ஸு, இதில் இந்த பரீட்சையை எழுதுனாதான் நீங்கள் அதாக முடியும் இதாக முடியும்னு முறுக்கிறதோடு நிப்பாட்டாமல் ஏதாவது ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா இந்தியா $40 ட்ரில்லியன் எக்கானமியாலாம் ஒன்றும் மாறிடல, $4 ட்ரில்லியன் எக்கானமி தான். பர் கேபிட்டா $40,000 $50,000 ஒன்றும் போயிடல. ஒரு 15,000 20,000க்கே கோடிக்கணக்கான இந்தியர்கள் நாய்படாத பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியும் $80,000 பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற அமெரிக்காவிலேயே ஸ்கூலை கவர்மெண்ட் தான் நடத்துது. 90% ஆட்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அதனால பார்த்து ஏதாவது செய்யுங்க. பிரைவேட்
பிரைவேட் ஸ்கூலுங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிது, கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அவங்க லாபி பண்ணுவாங்க, உங்களை பெரிய அளவுக்கு செயல்பட விட மாட்டாங்கன்ற அந்த யதார்த்தமெல்லாம் எனக்கு புரியுது தான். இருந்தாலும் அதையும் மீறி ஏதாவது பண்ணுங்க. பாவப்பட்ட இந்தியர்கள் மேல உண்மையிலேயே உங்களுக்கு பரிதாபம் இருந்தா ஏதாவது செய்யுங்க ஜீக்களா. ஏண்டடே நீ என்னடா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற, இது குடியை கெடுக்கிற கும்பல்ரா, இவங்க கிட்ட போய் கருணை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற. இவங்க வெறுமனே ஆர்டர் மட்டும்தான் போடுவாங்க, சட்டத்தை மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க, காசெல்லாம் 10 பைசா எடுக்க மாட்டாங்க, செலவு பண்ணி எல்லாம் எதையும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க. என்னடா நீங்கிறீங்களா? அது ஒரு வகையில் உண்மைதான். இந்த ஜி கும்பலை பொறுத்த வரைக்கும் சட்டம் போட்டாலே ஒரு 3-4 சட்டத்தை போட்டுட்டாலே இந்தியா வல்லரசு ஆயிருங்கிறது தான் இவங்களோட கணக்கு. அப்படித்தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சங்கிகளும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலா ஒரு 3-4 விஷயங்களை தான் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான கிரைட்டீரியாவா இவங்க வச்சிருக்கிறத. ஒன்று, டேக்ஸை கண்டமேனிக்கு போட்டுருணும். எந்த பொருளை எடுத்தாலும் 10 ரூபாங்கிற மாதிரி நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அது மேலே 18% ஜிஎஸ்டி, கூட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னா 28% ஜிஎஸ்டி, அவ்வளவுதான். அதே மாதிரி புதுசாக பரீட்சைகளை வச்சிடணும், எக்ஸாம்களை வச்சிடணும். 3வது 5வது 8வது இன்னும் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கே எல்லாம் எக்ஸாமை வச்சிடணும். நீட்டு மாதிரியான ஒரு குடியை கெடுக்கிற எக்ஸாமை கொண்டு வந்துடணும். 3வதா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இந்தியை படிச்சிடணும், அவ்வளவுதான். அப்புறம் கூடவே எக்ஸ்ட்ரா பிட்டுகளான இந்த மசூதி கடியில் கோயிலை தொலைவரத, எங்கேயாவது எவனாவது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்றிக்கறின்னு எதையாவது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா ஐயோ எங்க மனசு புண்பட்டுருச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறது, அவ்வளவுதான். இந்த 4 விஷயங்கள் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான வழி, அவ்வளவுதான். அவங்க அப்படித்தான் சொல்றானுங்க. இந்த கூமுட்ட சங்கிகள் அப்படித்தான் நம்பிக்கிட்டு திரிறானுங்க. என்னத்தை சொல்றது, ஒரு ஜிஎஸ்டியை போடும்போது அதை யாரை பாதிக்கும்? மறைமுக வரிங்கிறத டெய்லி 500 1000க்கு நாயப்படாத பட்டுக்கிட்டு இருக்கவங்கள தான் பாதிக்கும். அது பொருளாதாரத்துக்கே நல்லது கிடையாது. மறைமுக வரியை மானாவரியா போடக்கூடாதுங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது, அதை பற்றின எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாமை கொண்டு வர்றோம்னா இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது என்ன, இங்கே 5000 20,000 ஒரு மாதம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குடும்பமே நாய்படாத பாடுபடுது. அப்படிப்பட்ட ஊரில் ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து அதுக்கு சில பல லட்சங்கள் செலவாகும். அதை இந்தியாவில் இருக்கிற 90% ஆட்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் இந்தியாவில் இருக்கிற 90% குடும்பங்களின் குழந்தைகள் டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான தகுதியை இழக்கிறாங்க. அதை நாம் செய்யக்கூடாது, நீட் மாதிரியான ஒரு எக்ஸாமை கொண்டு வரக்கூடாதுங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது, எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. நான் பரீட்சை வைப்பேன், முடிஞ்சா நீ அதில் பாஸ் ஆகி டாக்டர் ஆக, இல்லைனா எக்கடா போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த காவி கும்பலோட நிலைப்பாடாக இருக்குது. எல்லா விஷயத்திலையும் இதுதான். அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னு உருட்டுறதும் ஒரு மாதிரி ஏழப்பட்ட இந்தியர்கள் மேலான இவர்களின் வன்மத்தை தான் காட்டுது. அதுவும் ஒரு வகையான குடியை கெடுக்கிற வேலை தான். அந்த காலத்தில் நாமெல்லாம் முத ஸ்கூலுக்கு போனோம், நம்ம பேரண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு படிப்பறிவு கிடையாது, நம்மளை தான் முத ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போது அங்கே இங்கிலீஷ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தது. அந்த இங்கிலீஷை படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு 3வது 5வது 6வதுல எல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஓடினவங்கெல்லாம் எத்தனையோ பேர். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷு, அதை பார்த்து பயந்தே பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினவங்கெல்லாம் அந்த காலத்தில் பல பேர். கூடுதலாக இந்தியா அந்த காலத்தில் இருந்திருந்தா இன்னும் எத்தனை பேரோட கல்வி குடி கெட்டிருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. பணக்கார பசங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்க 3 மொழி என்ன 30 மொழி படிக்க சொன்னால் கூட படிப்பாங்க. அவங்க அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருந்து வர்றதுனால ஈஸியாக அதுக்கு அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் முத பள்ளிக்கூடத்தையே இப்போ தான் பார்க்குறவங்கெல்லாம் கஷ்டம். 3 மொழிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அவங்கள கொடுமைப்படுத்துகிற விஷயம். அதனால தான் நம்ம ஊரில் 8வது வரைக்கும் ஆல் பாஸ், 10வது வரைக்கும் ஆல் பாஸுங்கிறதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏழப்பட்ட மாணவர்களின் மேலான உண்மையான அக்கறைங்கிறது 1க்கு 9 மொழி அவன் மேலே கொண்டு போய் திணிக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அவன் மேலே சுமையை கம்மியாக வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அவனை நேக்காக தள்ளி விடுறது தான். உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க அதைத்தான் செய்வாங்க. அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.